இலங்கை அதிபர் தேர்தல் இதுவரை இல்லாத மாற்றம். இலங்கை அதிபர் தேர்தலை இலங்கை மட்டுமல்ல, இந்தியா, சீனா, அமெரிக்கா உள்ளிட்ட பல நாடுகளும் அதை உற்று கவனித்து வருகிறார்கள். இந்த இலங்கை அதிபர் தேர்தல் என்பது இந்த முறை பல மாற்றங்களோடு சந்திக்கிறது என்று கூறலாம். கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு பிறகு ராஜபக்சே குடும்பம் ஓரங்கட்டு நடக்கக்கூடிய தேர்தலாக இந்த இலங்கை அதிபர் தேர்தல் என்பது பார்க்கப்படுகிறது. கடந்த 2022ஆம் ஆண்டு இலங்கையில் ஏற்பட்ட மிக கடுமையான பொருளாதார நெருக்கடி காரணமாக அங்கு ஆட்சி மாற்றம், ஆட்சி கவிழ்ப்பு ஏற்பட்டது. மக்களுடைய புரட்சி வெடித்தது. அதன் காரணமாக அப்போது அதிபராக இந்த கோத்தபய ராஜபக்சே நாட்டை விட்டு வெளியேறக்கூடிய சூழல் ஏற்பட்டு ஒட்டுமொத்தமாக ராஜபக்சே குடும்பம் நாட்டை விட்டு வெளியேறினார்கள். அதற்கு பிறகு இலங்கை அதிபராக ரணில் விக்ரமசிங்கே வந்த பிறகு அந்த பொருளாதாரத்தை மீட்டெடுக்க பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்டார். அதற்கு பிறகு இலங்கை அதிபர் தேர்தலானது நடக்கிறது. இந்த இலங்கை அதிபர் தேர்தலை பொறுத்தவரையில் இம்முறை மும்முனை போட்டியாக பார்க்கப்படுகிறது. கிட்டத்தட்ட பல ஆண்டுகளுக்கு பிறகு இதுவரை இல்லாத அளவில் ஒட்டுமொத்தமாக இலங்கை அதிபர் தேர்தலில் 38 வேட்பாளர்கள் களம் காண்கிறார்கள். இதுதான் இலங்கை அரசியல் வரலாற்றில் முதல் முறையாக இத்தனை வேட்பாளர்கள் களம் காண்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. 38 வேட்பாளர்கள் களம் காண்டாலும் கூட மும்முனை போட்டி என்பது அங்கு பிரதானமாக உள்ளது. மும்முனை போட்டியில் தற்போதைய அதிபராக இருக்கக்கூடிய ரணில் விக்ரமசிங்கே சுயேட்சையாக போட்டியிடுகிறார். அதே போன்று சஜித் பிரேமதாச மற்றும் அனுரகுமார திசநாயக்க, இந்த 3 பேருக்கு தான் அதிக முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறார்கள். இன்னொரு விடயம் என்னவென்றால், இதில் ராஜபக்சேவுடைய மகன் நமல் ராஜபக்சே போட்டியிடுகிறார். ஆனால் அவருக்கே தெரியும் தாம் வெற்றி பெற மாட்டோம் என்று. அத்தகைய சூழல் தான் அங்கு காணப்படுகிறது. கட்சியை காப்பாற்றுவதற்காகவும் கட்சியினுடைய அங்கீகாரத்தை தக்க வைப்பதற்காக தான் அவர் வேட்பாளராக களமிறக்கப்பட்டிருக்கிறார். அதே போன்று தமிழர்கள் சார்பாக முன்னாள் எம்பி அரியேந்திரன் களம் காண்கிறார். ஆனால் ஒட்டுமொத்த தமிழ் அமைப்புகளும் ஒன்று சேர்ந்து நிறுத்தவில்லை. அதிலும் பல முரண்பாடுகள் இருக்கின்றது. சில தமிழ் அமைப்புகள் அவருக்கு ஆதரவு தெரிவிக்கவில்லை. இருந்தாலும் பெரும்பான்மையான தமிழ் அமைப்புகள் சார்பாக முன்னாள் எம்பி அரியேந்திரன் களம் காண்கிறார். இப்படியாக இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில மும்முனை போட்டி என்பது மிக பிரதானமாக பார்க்கப்படுகிறது. இந்த மும்முனை போட்டியில் பொறுத்தவரையும் இந்த முறை மிகப்பெரிய ஒரு சிக்கல் தான் ஏற்பட்டிருக்கு. என்றால் இதுவரை இலங்கையுடைய அதிபர் தேர்தல் வரலாற்றில் இருமுனை போட்டி தான் இருக்கும். அப்படியாக சூழ்நிலையில் இலங்கையினுடைய வாக்குப்பதிவு முறை என்பது ஒவ்வொருவருக்கும் 3 வாக்குகள், விருப்ப வாக்குகள் என்பது உள்ளது. யாருக்கு முதல் வாக்கு யாருக்கு, இரண்டாவது வாக்கு யாருக்கு, மூன்றாவது வாக்கு யாருக்கு என்று 3 வாக்குகள் அவர்கள் போடுவார்கள். அப்படி இருக்கும்போது 50 விழுக்காடு அதற்கு மேல் வாக்குகளை யார் பெறுகிறார்களோ அவர்தான் இலங்கை அதிபராக தேர்வார்கள். இதுவரைக்கும் 2 முனை போட்டி இருந்த காரணத்தால் 50 விழுக்காட்டுக்கு மேல் வாக்கு பெறுவது என்பது எளிதாக இருந்தது. ஆனால் இந்த முறை அது எளிதாக இருக்காது என்று சொல்லப்படுகிறது. என்றால் 3 வேட்பாளர்கள் இருக்கக்கூடிய காரணத்தால் ஒரு வேட்பாளர் 50 விழுக்காடு வாக்குகள் பெறுவது என்பது சற்று சவாலாக தான் இருக்கும். அதனால் இந்த முறை முதல் முறையாக 2ஆம் விருப்ப வாக்கு எண்ணிக்கை நடைபெற வாய்ப்பு இருப்பதாக கூட சொல்லப்படுகிறது. இப்படியாக இந்த இலங்கை அதிபர் தேர்தல் என்பது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த இலங்கையில் ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு கடுமையான பொருளாதார நெருக்கடி, அதற்கு பிறகு ரணில் விக்ரமசிங்கே பதவிக்கு வந்தது, அதற்கு பிறகு நடக்கக்கூடிய தேர்தல் என்ற காரணத்தால் இது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தலாக பார்க்கப்படுகிறது. இப்படியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வெற்றியை தீர்மானிக்க போவது தமிழர்களா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. அதற்கு மிக முக்கியமான காரணம் என்னவென்றால், தற்போதைய மும்முனை போட்டியாக இருக்கக்கூடிய இந்த 3 வேட்பாளர்களும் இலங்கையினுடைய தெற்கு பகுதியை சேர்ந்தவர்கள். இலங்கையில் தெற்கு பகுதியில் தான் சிங்களர்கள் அதிகம் இருக்கிறார்கள். இலங்கை தெற்கு பகுதியை சேர்ந்த 3 வேட்பாளர்களும் இருக்கிறார்கள். அப்படியானால் அந்த 3 வேட்பாளர்களும் பொதுவாக இருமுனை போட்டி இருக்கும். அப்போது இருமுனை போட்டியின் போது சிங்கள பேரினவாத ஒரு பிரச்சாரம் என்பது மிக தீவிரமாக இருக்கும். சிங்களர்களுக்காக நாங்கள் உரிமைகளை பெற்றுத் தருவோம், அவருடைய வளர்ச்சியை முன்னிறுத்துவோம் அப்படின்னு பொதுவாக இந்த பிரச்சாரங்களும் சிங்களர்களை முன்னிறுத்தி இருக்கும். ஆனால் இந்த முறை அந்த பிரச்சாரம் இல்லை. முழுவதுமாக பொருளாதாரம் மையப்படுத்தியே இந்த முறை இலங்கை தேர்தல் பிரச்சாரம் என்பது இருந்தது. அதற்கு காரணம் என்னவென்றால் அதிலும் ஒரு சூட்சமம் உள்ளது. அதாவது 3 வேட்பாளர்களும், முக்கியமான 3 வேட்பாளர்களுமே இலங்கை தெற்கு மாகாண பகுதியை சேர்ந்தவர்கள். அதனால் சிங்களர் வாக்கு என்பது சிதறக்கூடும். 3 பேரும் கணிசமான சிங்களர் வாக்குகளை பெறுவார்கள் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அப்படியானால் சிங்கள பேரினவாதம் பேசி எந்த பயனும் இல்லை. ஏனென்றால் சிங்கள பேரினவாதம் பேசினால் வடக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய இலங்கை தமிழர்கள், மலையக தமிழர்கள், இஸ்லாமிய தமிழர்கள் வாக்கு என்பது அவர்களுக்கு கிடைக்காத ஒரு சூழல் ஏற்படும். அதன் காரணமாக இந்த முறை வேறு வழியில்லாமல் முதல் முறையாக இலங்கை அதிபர் தேர்தலில் பொருளாதாரத்தை முன்னிறுத்தி தான் அனைவரும் பிரச்சாரம் மேற்கொண்டார்களே தவிர
சிங்கள பேரினவாதத்தை முன்னிறுத்தி யாரும் பிரச்சாரம் மேற்கொள்ளவில்லை. அப்படி மேற்கொண்டிருந்தால் இங்கு தமிழர்கள் வாக்கு கிடைக்காது. தமிழர்கள் வாக்கு பொறுத்தவரையில் 25 விழுக்காடு வாக்கு அவர்களுக்கு இருக்கின்றது. அப்படியானால் அந்த வாக்கை பெறப்போகிறவர்கள் யார், அந்த வாக்கு யாருக்கு கிடைக்குமோ அவர்கள்தான் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது. என்றால் 3 பேரும் அங்கு ஆதிக்கமாக இருக்கக்கூடிய சிங்களர்கள், தெற்கு பகுதியை சேர்ந்தவர்கள், அங்கு அந்த வாக்கு கணிசமாக பிரிப்பார்கள். வடக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள் வாக்கு யாருக்கு கிடைக்கிறதோ, 25 விழுக்காடு வாக்கு யாருக்கு கிடைக்கிறதோ அவர்கள் தான் வெற்றி பெறுவார்கள். அதன் காரணமாக இந்த அதிபர் தேர்தலில் தமிழர்கள் அதிக முக்கியத்துவம் பெறுகிறார்கள். தமிழுடைய வாக்கு யார் பெற போகிறார்கள் என்பதை பொறுத்துதான் இவருடைய வெற்றி அமையும் என்பதில் மாற்று கருத்து இல்லை.